வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஷேரை வாங்கினா உடனே அது கீழே இறங்குதா, இல்லை நீங்கள் விற்ற உடனே அந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறுதா? ஐயோ அந்த தப்பு பண்ணிட்டோமே, என்ட்ரி கொடுத்துட்டோமே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த அனுபவம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து இருக்கும். ஸோ பெரிய முதலீட்டாளர்கள் FIDI வந்து எந்த இடத்துல வாங்குறாங்க, எந்த இடத்துல விற்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்க ஒரு மேஜிக் இருக்குது. அதுதான் பிவட் பாயிண்ட். இந்த ஒரே ஒரு டூலை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கற்றுக்கிட்டா உங்கள் ட்ரேடிங் ஸ்டைலே மொத்தமாக மாறிடும். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதோட ரகசியங்களை தெளிவாக நம்ம பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ண டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் ஜீரோதோட அஃபிஷியல் ஆத்தரைஸ் பார்ட்னராக இருக்கோம். எங்கள்கிட்ட ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் தமிழ்லேயே வாங்கிக்கலாம். சரி, இந்த பிவட்னா என்ன அப்படின்னா, பிவட் அப்படிங்கிறது ஒரு மையப்புள்ளி. நேற்று மார்க்கெட்டில் நடந்த ஏற்ற இறக்கங்களை வச்சு அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதோட ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள். பிவட் ஈக்குவல் டு ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸு டிவைடட் பை 3. எக்ஸாம்பிளுக்கு ABC அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அதோடைய ஹை வந்து 100, லோ வந்து 92, அதோடைய க்ளோஸ் வந்து 98 அப்படின்னு இருக்குன்னா அது மூணையும் கூட்டி 3ஆல் வகுத்தா வர்றது தான் பிவட்டு. இங்கே வந்து 96 வந்து பிவட் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, விலை வந்து அந்த 96க்கும் மேலே இருந்தால் புல்லிஷ் மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ 96க்கும் கீழே இருந்துச்சுன்னா பேரிஷ் போக வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்ப்போம். இதுதான் வந்து அதோடைய முக்கியமான கண்டிஷனாக வந்து இருக்குது. அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். பிவட் பாயிண்ட்டை தெரிஞ்சால் சரி, மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஏறும், எங்கே திரும்பும், இதையும் பிவட் வந்து நம்மளுக்கு சொல்லும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் 1, 2, 3 இருக்கும். இதை எல்லாமே வந்து விலை மேலே போக போக விடாமல் தடுக்கிற தடை மாதிரி இருக்கும். ஒருவேளை R1 தாண்டிட்டா அடுத்து R2 போகும். ஸோ அதை நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். அதே போல் தான் சப்போர்ட்டும். ஸோ எந்த அளவுக்கு கீழே போகுங்கிற ரேஞ்சு S1, S2, S3 இருக்கும். கீழே வந்து S1 தொட்டதுக்கப்புறமா ஒன்று அங்கே சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுச்சுன்னா திரும்ப மேலே போகலாம், அல்லது அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய S2 வரும். ஸோ இதுதான் வந்து அதோடைய சுருக்கமே. சரி, இந்த பிவட் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குது அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற பெரிய ட்ரேடர்ஸு இதை அவ்வளோ முக்கியமாக பார்க்குறாங்க. அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா அல்கிரதம் இன்க்ளூடிங் ரோபோட்ஸும் சரி, மற்ற பெரிய நிறுவனங்கள் இந்த பிவட் லெவலில் தான் வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல விற்க நினைக்கும் போது விலை வந்து தானாகவே அங்கிருந்து திரும்புது. அதனால தான் அது முக்கியமானதாக வந்து பார்க்கப்படுது. அடுத்து வந்து சமநிலை. ப்ரைஸ் வந்து பிவட்டை விட்டு ரொம்ப தூரம் மேலே போனால் ஓவர் பாட்டு. ஸோ திரும்ப வந்து பிவட் பாயிண்ட்டுக்கே வேகமாக தோணுன வாய்ப்புகளாகவும் இருக்குது. இது தெரிஞ்சுன்னா நீங்கள் தேவையில்லாத அதிக விலையில் வந்து வாங்குறத வந்து தவிர்க்கலாம். இந்த மாதிரி தப்பு நம்ம நிறையா பண்ணியிருப்போம். ஸோ அதிகமாக ஓவர் பாட் ஆன இடத்துல வந்து நம்ம அங்கே திரும்ப வந்து பை பண்ணுறத வந்து தவிர்க்கணும். அதிகமாக ஓவர் சோல்ட் ஆனதையும் அங்கே வந்து செல் பண்ணுறத வந்து தவிர்க்கணும். அதே போல் இந்த பிவட்டை பார்த்த உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து டெசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். சார்ட் ஓப்பன் பண்ண உடனே நாம் எதாவது ட்ரா பண்ணணும், ஃபுல்லாக போய் செக் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஸோ நம்மளுக்கு அந்த பதற்றம் வந்து குறையும். ட்ரெண்டாக வந்து இருக்கா அல்லது சைட்வேஸாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். விலை பிவட்டுக்கும் R1க்கும் நடுவில் சுற்றிட்டே இருந்துச்சு அப்படின்னா சைட்வேஸு. பிவட் வந்து ஒன்ஸ் அதை உடச்சிச்சு அப்படின்னா அங்கே ஒரு மூவ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்குது அப்படின்னா கீழே பிரேக் பண்ணும்பொழுது அந்த ட்ரெண்டு கன்னியூ ஆக போகுதா, அந்த பிரேக் பண்ண இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குதா, ரிஜெக்ட் ஆகுதாங்கிறத புரிஞ்சுட்டு அடுத்து எங்கே போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, இது எல்லாமே வந்து அதோடைய கண்டிஷன்ஸ். நாம் எந்த இடத்துல வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி பிவட் கிடச்சிச்சு அப்படின்னா அது கூட நம்ம சில கன்ஃபர்மேஷன்ஸையும் வச்சுக்கிட்டு தான் அந்த இடத்துல நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுக்கணும். இது நம்மளோட வீடியோவில் பல தடவை சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிவட் லெவல் இருக்குது அப்படின்னா அது கூட ஏதாவது கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா ரெண்டும் வந்து புல்லிஷ் சொல்லுது அப்படின்னா அங்கே வந்து புல்லிஷ் நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ இப்படி அந்த பிவட்டோட கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். மேஜர் ட்ரெண்டையும் செக் பண்ணணும். மார்க்கெட் அன்னைக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குது அதை தெரிஞ்சுட்டு பிவட்டை வந்து பயன்படுத்தணும். அதே போல் சில இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸாம்பிள் RSI, வால்யூம், MACD, அக்யூரசி, இந்த மாதிரி இண்டிகேட்டர்லாம் இருக்கும். பிவட்டோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து அதை நம்ம கால்குலேட் பண்ணி ரிசர்ச் பண்ணும்போது தான் வந்து நல்ல வந்து ஒரு முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். இன்னமும் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுற மக்கள் எந்த இடத்துல பை பண்ணணும் செல் பண்ணணும்னு தெரியல. வேறு யாராவது நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்களா, டிப்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு தான் நம்ம காத்துட்ருக்கோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்க நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட் எஜுகேஷன் நீங்கள் வாங்கணும், அதோட அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 லெவல் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எங்கள் டீம்லேருந்து கண்டக்ட் பண்ணுறோம். வெறும் 99 ரூபாய்க்கு ஸ்டாக் மார்க்கெட்டோடைய பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஸோ இந்த மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.